திரு ராம்கி, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ்ல இருந்து எழும்பக்கூடிய இது போன்ற குரல்கள் ஆகட்டும், எல்லா பக்கமுமே இப்ப அவர் சொன்ன மாதிரி விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவர் முழங்கினது கடந்த வருடம் அந்த முதல் மாநில மாநாட்டில் ஒரு பெரிய வலிமையான ஒரு குரலாக இருந்தது. அதற்கு பிறகு வரிசையா இப்ப எல்லா கூட்டணிகளுக்குள்ளேயும் இந்த குரல் எழும்ப தொடங்கி இருக்கு. இப்போ நம்ம காங்கிரஸ் திமுக அப்படின்னு பேசுவோமே, சாத்தியம் இருக்கிறதா இல்ல பேர வலிமையை கூட்டுறதுக்கு விஜய் ஒரு ஃபேக்டரா வச்சு காய்களை நகர்த்தி பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த சவாலுங்கிறது திமுக அண்ணா திமுக இருக்கிற சவாலை விட அவர்களை எதிர்நோக்கி இருக்கிற கட்சிகளுக்கு தான் பெரிய சவால். ஏன்னா அவங்க தான் தங்களை நிரூபிக்கணும், என்ன விதமான வேல்யூ அடிஷனாக நாங்கள் அந்த கூட்டணி தரப்போங்கிறத அந்த கூட்டணி கட்சி தான் நிரூபிக்கணும். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஜயை காட்டி பேர பேசுறது ட்ரம்ப் அந்த பாலிடிக்ஸ்லாம் இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க களத்துல பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல ஒரு செக்குலர் பார்ட்டி ஆட்சி அமைக்கணும்னா காங்கிரஸ் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்றார். நம்ம அதை அப்படி கடந்து போயிட முடியாதுல்ல. அவரு காங்கிரஸ் தரவுகள் அதனுடைய தலைவர், அவர் நேஷனல் ஹெட்டா இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நபராக திகழ்கிறார். அவருடைய 25 சீட்டு காங்கிரஸ் கொடுத்த பிறகு கூட அப்போது தலைவராக இருந்த KS அழகிரி வந்து சத்தியமூர்த்தி பவன்ல பேசும்போது 25 சீட்டுக்கும் பிளஸ் கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடத்துக்கும் அப்பவே 2021 அவங்க சைன் பண்ணிட்டு நாங்க வந்து உள்ளாட்சியில சில போஸ்டிங் தான் தருவோம்னு கேட்டிருக்கோம். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கும் போது நிருபர் கேட்கிறாரு, என்ன ஆட்சியில ஒருவேளை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஆட்சியில பங்கு வைப்பீங்கன்னா அவசரமா மறுத்தார். இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னாரு. சோ இந்த ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தை ஒவ்வொரு தேர்தல் ஆரம்பத்திலையும் அது பேசப்படும். இது என்னமோ விஜய் தான் ஆரம்பிச்சு வச்சார் அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப நாளா இருக்கு. 2006 ரொம்பவே கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இது ரொம்ப ரெகுலரா கேட்கறது. அதனால எந்த இடத்துல மறுக்க வேண்டுமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுத்தாங்க. இன்னைக்கு இந்த 4-5 ஆண்டுகள்ல வந்து பெரிய அளவுல வந்து திமுகவும் அதிமுகவும் வளர்ந்துருக்குது. நீங்க அப்படிக்கும் போது அவங்கள வந்து போய் நீங்க வந்து அவங்களை கார்னர் பண்ற அளவுக்குலாம் இவங்களால பண்ண முடியாது. ரெண்டாவது இன்னைக்கு 2 தரப்புலும் பாக்குறேன். இன்னைக்கு சீட்டு நாங்கள் கேட்குற சீட்டை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து மற்றவங்களை காட்டிலாம் ஏமாற்ற போகிறது இல்லை, நாங்கள் எங்கள் வழியை பார்த்து போன்னு சொல்லி ஒரு முரண்டு பிடிச்சி ஓரளவு நல்ல ஒரு டஃப்பாக ஒரு நெகோசியேட் பண்ணுறக்கூடிய கட்சிகள் 2 தான் இருக்குது. ஒன்று இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள். அவங்க தான் இந்த 5 ஆண்டுகளில் கணிசமாக வளர்ந்துருக்காங்க. இந்த 2 கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியுமே இந்த டஃப்பாக நெகோசியேட் பண்ணவே முடியாது. ஒரு லெவலுக்கு மேல அவங்க குடுக்கறதா வாங்கி அப்படி நிலைமை தான் இருக்குது. இல்ல நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, இப்போ காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு குரல் வருது. பீகார்ல நமக்கு எலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுலயுமே வந்து அவங்க ரொம்ப ட்ரிக்கியான நெகோசியேஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தியினுடைய யாத்திரை பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. அதனால கடந்த முறை வெற்றி பெற்ற அந்தந்த தொகுதிகளே எங்களுக்கு வேணும், மோசமான தொகுதிகளை வந்து அதாவது வினபிலிட்டி இல்லாத தொகுதிகளை எங்களுக்கு கொடுக்க கூடாது, அதுல எல்லாம் நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம்னு அவங்க ரொம்ப வலிமையா நிக்கிறாங்க, அடிச்சு பேசுறாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டிலயும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி பார்ப்போமே. அது கொடுக்கிற பெரிய பிக்கஸ்ட் பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2029 அப்புறம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நாளைக்கு எப்படி இருந்தாலும் நீங்க வந்து எங்க கூட சேர வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அது ஒண்ணுதான் பிளஸ். மற்ற எல்லாத்தையும் பாருங்க, அவங்கள்ட்ட டிபிக்கலா இருந்த தேசிய வாக்காளர்கள் அவங்க ஏற்கனவே பாஜக போயிட்டாங்க. ஸோ இது தவிர ஒரு சில கணிசமான பகுதியில் அதாவது சிறுபான்மையர்கள் கணிசமாக திமுக பக்கம் போயிட்டாங்க. ஒரு தலித் வாக்காளர்கள் விடுதலை சிறுத்தைகள் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கோர் ஆதார வங்கியே இப்போ வந்து ரொம்ப குறைவா இருக்குது. நீங்க அதே மாரி நீங்க 2ஆ பிரிச்சுக்கோமே. நீங்க அதிகமா இப்ப காங்கிரஸுக்கு வந்து முன்னாடி 63 எதிர்பார்த்தா இன்னைக்கு 23 வர்றதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஆனா அவங்க கணிசமான எங்க போட்டிடுவாங்கன்னா தென் தமிழ்நாட்டில் தான் போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு எங்க திருவாடையிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீவைகுண்டம் இந்த மாதிரி பகுதிகள் தான் காங்கிரஸுக்கு கணிசமான செல்வாக்கு. வட தமிழ்நாட்டில் படிப்படியாக காங்கிரஸ் செல்வாக்கு குறைந்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே வட தமிழ்நாட்டில் அவங்க ஒதுக்கினாலும் அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்க போது எல்லாமே தனி தொகுதிகள் தான். ஸோ ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் காங்கிரஸ் இருக்கு. அதனால அவங்களால வந்து அவங்க சொல்றது எல்லாமே 2029 நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது எல்லாமே வந்து அவங்கள வந்து தவிர்க்க முடியாது, எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது 2029 நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தவிர்த்து எதுவுமே செய்ய முடியாது தமிழ்நாட்டில். அது உண்மைதான். இல்ல மைனாரிட்டிஸ் எல்லாம் காங்கிரஸ் பக்கம் இருக்கிறது. காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அதுக்கு தான் சிறுபான்மை சமூகத்தினர் வாக்களிப்பாங்க. அதனால ஒரு செக்குலர் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் வேணும் அப்படி அவர் சொன்ன கருத்து வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழல் இருந்தது. சிறுபான்மை காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்குதோ அங்குதான் சிறுபான்மை வாக்கு வங்கி இருந்தது அப்படின்றது. ஆனா இன்னைக்கு கடந்த காலத்துல மாறிட்டு இருக்கு. இப்ப திமுக கணிசமா அவங்க நீங்க திமுக எங்க இருக்குங்கிறதையும் பார்ப்பாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து திமுக எங்க இருக்கு காங்கிரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து தான் போடுவாங்க. அது ஒண்ணு. 2வது தலித் வாக்காளர் மத்தியில பெரிய மாற்றம் விடுதலை சிறுத்தைகள் கணிசமா வளர்ந்துருக்குது. ஸோ அதனால அவங்க எங்க இருப்பாங்க. அதனால நீங்க வந்து அவங்க ஒரே கூட்டணியா இருந்தாலும் அந்த ஷேரை பிரிச்சுக்கிறதுல மற்ற கட்சிகளும் தலையெடுத்திருக்கின்றன. அதனால நீங்க உங்களுக்கான ஆதார வாக்கு வங்கி உங்களுடைய சக கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கீங்க. நீங்க அதை வச்சு நீங்க பெரிய
பெரிய அளவில் கிளைம் பண்ண முடியாது. ரெண்டாவது காங்கிரஸுக்கான ரோல் ரொம்ப கணிசமா குறைஞ்சிட்டு இருக்கும்போது அவர்கள் செய்ய வேண்டிய தேசிய அரசியலை நீங்க பாஜக எதிர்க்கும் போது காங்கிரஸை நீங்க தவிர்க்க முடியாது. காங்கிரஸை உள்ள வச்சுட்டு தான் பாஜக எதிர்க்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். டெல்லிக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களை காப்பாத்துவோம், ஏன்னா நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதை வைத்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த கூட்டணி பேரங்கள் இவங்களை காட்டி இவங்களை அதெல்லாம் இன்னும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இனிமே கூட்டணிக்கான மாற்றங்கள் எதுவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது இப்படியே இந்த போக்கு இப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன். ஒரு தடாரணி மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் பாக்குறேன் இந்த வரப்போற தேர்தல். கேட்கலாம். அது நான் சுவாமி கிட்டயும் நான் அதற்கான பதில பிறகு நம்ம போயிடலாம்.